நான் டாக்டர் பாலசுப்ரமணியன், பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், மரம் வளர்ப்பு துறை, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், மேட்டுப்பாளையம். இந்த பெருந்தொற்று காலத்துல இணையம் மூலம் 3வது முறையா உங்களை எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். இந்த பெரும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் ப்ராஜெக்டுடைய தலைவர் மதிப்பிற்குரிய சிவராமன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை எல்லா இடத்துக்கும் கொண்டு எல்லா மூலை முடுக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் கொண்டிருக்கிற பசுமை வடரின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய குமரேசன் அவர்களும், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனைன்னு கேட்கிற மாதிரி இன்னைக்கு ஸ்டூடெண்டே இதோட ஒரு பார்ட்டிசிபெண்டா இல்லாம இதுக்கு ஒரு ஸ்பான்சரா இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு சோலைவன நாற்றங்கால் நர்சரியினுடைய தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்கள். ரொம்ப பெருமையா இருக்கு. பல நிகழ்வுகளை பார்த்துருக்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக்கை சிவராமையா ஒரு இன்ட்ரடக்ஷனா கொடுத்தாங்க. பிராக்டிக்கலா எப்படி மரம் வளர்க்கறது அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். இது புதுசு இல்லை, இது ஒரு 3வது அமர்வு. இந்த அமர்வுக்கு முன்னாடி சிவராமனையா சொன்னது மாதிரி அவங்க எல்லாரும் கூட சேர்ந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட கலந்துரையாட எனக்கு அனுமதி கொடுத்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களுக்கும், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தின் முதல்வர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நம் அனைவரின் சார்பாகவும் சமர்ப்பிக்கின்றேன். நான் எல்லா அமர்வுலையும் சொல்றது, நான் தகவலை சொல்றேன், எடுத்துட்டு போறது உங்களுடைய விஷயம். நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூடயே நாங்களும் பயணம் பண்றோம். நாங்க எங்கேயும் வெளியிலேயே போல, நான் இங்கேயே இருக்கிறேன், உங்களோடய நான் சேர்ந்து வர்றேன். நம்ம இது எல்லாமே நம்ம தமிழகத்தை இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பெருசா சொல்றது ஆக்சிஜன் டிமாண்ட் தான் சொல்றாங்க. ஆக்சிஜன் இல்லைன்னு, மரங்கள் தான் ஆக்சிஜன். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 13.3 மில்லியன் ஹெக்டர் நம்முடைய பரப்பளவு. அதுல 4.7 மில்லியன் ஹெக்டர் தான் நம்ம விவசாயமே செய்யறோம். அதுல 17% தான் நம்ம இப்போ டோட்டல் வனம் நம்முடைய நிலப்பரப்புல நம்ம தமிழ்நாட்டுல வனம் இருக்கு. சார், இந்த வனத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தா முடியுமா? அதான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, அவங்க செஞ்சுக்குப்பாங்கல்ல. அப்படி கிடையாது. இது வனத்துக்கு வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கு. மர வளர்ப்பையும் ஒரு பயனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படின்னு பல இடங்கள்ல பல தளங்கள்ல வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோடிட்டு காமிச்சிருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் 1வது பகுதி 2வது பகுதி முடிஞ்சு இன்னைக்கு 3வது பகுதியா நம்முடைய இந்த புளிய மரம் அப்படின்னு சொல்லி வர்றோம். புளிய மரம்னு கேட்டோன்னே நிறைய பேர் புளியில என்னதான் செய்ய போறேன். சக விஞ்ஞானி 2014 தேசிய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அவங்க என்னை ஐடென்டிஃபை பண்ணி இந்த புளிய மரத்தினுடைய கம்ல ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. 2014 6-7 வருஷமா ஒர்க் பண்ணி இன்னைக்கு புளிய மரத்துடைய விதையை நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் பேச போறோம். அந்த விதையில இருந்து இந்தியாவிலே முதல் முறையா ஒரு கம் தயாரிக்கிறதுக்கு, பிசின் தயாரிக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறேன் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் ஆதரவோட. அதாவது ஜார்க்கண்ட் இருக்குல்ல, ஜார்க்கண்ட்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரல் ரெசின்ஸ் அண்ட் கம்ஸ் இருக்கு. அதாவது தேசிய பிசின் மற்றும் ரெசின் ஆராய்ச்சி நிலையம்னு ஜார்க்கண்ட் ராஞ்சியில இருக்கு. அவங்க தான் அதை கோஆர்டினேட் பண்ணாங்க. அதனுடைய கோஆர்டினேட்டர் டாக்டர் நிரஞ்சன் பிரசாத் எனக்கு பெரு அளவில் நிதி உதவி கொடுத்து கிட்டத்தட்ட எனக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஆராய்ச்சி கடந்த 6-7 வருஷமா. கண்டிப்பாக அதனுடைய விளைவு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கும் ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெல்லிக்கும் என்னுடைய தளம் சார்ந்த சொல்லிக்கிறேன். அவங்க கொடுத்த நிதி உதவினாலையும் அவங்க கொடுத்த பேர் ஆதரவுனாலையும் இன்னைக்கு இந்த புலின்ற ஒரு விஷயம் எல்லா இடத்துக்கும் போய் சேர போகுது. சார், புலியில என்னதான் சார் பண்றீங்க, என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய பவர் பாயிண்டை ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. மெதுவா போறதுக்கு நான் ட்ரை பண்றேன். எல்லாரும் சேர்ந்து வாங்க. புலி நம் நாட்டின் சொத்தாக போகுது. அதான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்னுடைய ஸ்லைடை ஷேர் பண்றேன். இதுதான் அடர் நடவுன்னு சொல்றோம். புலியில இருந்து சில விஷயங்களை நான் மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எதுவுமே புதுமையான விஷயம் இல்லை. இப்ப நீங்க ஒரு புளிய பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 கிலோ புளியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, புளியை 4ஆ பிரிச்சிருவாங்க. ஒண்ணு தோல், எல்லாம் நம்ம தாய்மார்கள் பிறந்ததுல இருந்து எடுக்கிறதா. இன்னொன்னு அந்த தோல் எடுத்தோடனே நமக்கு கிடைக்கிறது அந்த புளி பல்ப்புன்னு சொல்லுவோம். அந்த பல்ப்பு பகுதி நம்ம சாப்பிட்ற பகுதி. இன்னொன்னு கொட்டை. அப்புறம் இந்த நார் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த தோலையும் நாரையும் எடுத்து நம்ம கீழே போட்டுருவோம். அதுக்கு பயன் இருக்கா பின்னாடி சொல்றேன். இந்த புளி தான் நம்ம பயன்படுத்துறோம். பெரும்பாலும் புளியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இதான் அதிகமான சவுத் இந்தியாவில தான் நிறைய புளி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் புளி சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி புளியில ரொம்ப முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னுக்கு மேல ப்ரொடியூஸ் ஆகுது.
இந்த புளியில 1 கிலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து அந்த நம்ம சாப்பிட்ற புளி போயிடும், அந்த பல்ப்பு பாட்டு. அது போக ஒரு 37% அந்த கொட்டை இருக்கு. இந்த கொட்டையை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்து சாப்பிடுவோம், பெரும்பாலும் தூக்கி போட்டுருவோம். ஒரு ஆராய்ச்சி படி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் விளையிற புளியில 90% கொட்டை வந்து வெளியில தூக்கி வேஸ்டா போயிருது. அதாவது விவசாயிங்க எடுத்து வைக்கிற இடத்துல பூச்சி பிடிச்சு கெட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. அப்ப புளி பயன்பாடு இருக்கு, புளிக்கு மேல ஒரு கொட்டை பயன்பாடு இருக்குன்றது யாருக்குமே தெரியல. முக்கியமான தகவலை சொல்றேன். அந்த கொட்டையில இருந்து ஒரு கம் எடுக்கிறாங்க. அந்த கம் வந்து சாப்பிட்ற கம், எடிபிள் கம்பாங்க. அது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ல ஃபுட் கிரேட்ல லெவல்ல இருக்கு. என்ன சொல்றேன்னா, இதுல எடுக்கப்பட்ட கம் உலகத்துல எங்க வேணாலும் போய் விற்கலாம். இது எடிபிள் கம், ஆர்கானிக் கம்னு சொல்றாங்க. கம்முங்கிறதுக்குன்னா 2 பொருளை வந்து சேர்த்து 2 துகளை சேர்த்து வைக்கிறீங்க. ஜாம், ஜெல்லின்னு நீங்க பால் பவுடர் பண்றீங்க, ஐஸ்கிரீம் பண்றீங்க, அது எல்லா துகளும் ஒட்டணும் இல்லையா? கெமிக்கல் போட்டு அதை ஒட்டுறாங்க. அதான் நம்ம சாப்பிட்றோம். தமிழ்நாட்டில் விளையிற புளியில 90% கர்நாடகாவும் தமிழ்நாடும் தான். அப்படி பாக்குறப்போ தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட இந்த புளிய கொட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் வருது. 1 லட்சம் டன்ல 60% கம் இருக்கு. இந்த கம் பயனுள்ளதா இருக்குன்றது கண்டுபிடிக்கவே முடியல. விதை எடுக்கிறாங்க, அரைக்கிறாங்க, பவுடரா வெளிநாட்டுக்கு போகுது. எங்க போனா சைனாவுக்கு, ஜப்பானுக்கு போகுது. அவங்க என்ன பண்றாங்க, அதுல இருந்து கம் எடுத்து அதை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா 35% இம்போர்ட் டியூட்டில அந்த கம்மை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம எல்லா ஃபுட் கிரேடுக்கும் பயன்படுத்துறோம். இது ஃபுட்டுக்கு மட்டும் இல்ல, இப்ப ஆராய்ச்சி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செராமிக்க ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த சிலிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற எல்லா சிலிக்காவுக்கு ஒட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. கண்ணுக்கு டிராப்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுக்கு திக்கனிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்றாங்க. பல மடங்கு இதுக்கு வந்து பயன் இருக்கு, நமக்கு தெரியல. எனக்கு 2014 இந்த ஆராய்ச்சியை கொடுத்தாங்க, பண்ணி உண்மையிலேயே மன நிறைவே இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுறேன். இதுக்கு இந்த பயன்பாட்டுக்கு முன்னாடி புளியை விளைவிக்கணும் இல்லைங்களா, இன்னைக்கு எல்லா கேள்வியும் அனைமே இன்னைக்குமே நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து புளி நட்டுட்டேன் 25 வருஷமா காய்க்கல, நான் என்ன பண்றது, நிறைய கேள்வி அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது புளியை பத்துனது. அதுக்கு முன்னாடி அந்த புளி கொட்டையை பயன்படுறதுக்கு முன்னாடி என்னதான் நம்ம எப்படி இதை விளைவிக்கலாம்னு முதல்ல பாத்துடலாங்க. விளைவிச்சுட்டு அதை எப்படி சந்தைப்படுத்தலாம்னு பார்க்கலாங்க. இதுக்குதான் அந்த சொல்றீங்களா, அந்த புளியை எடுத்து அந்த கொட்டையை எடுத்துட்டு கொட்டையில இருந்து கொட்டை தோலை உரிச்சிருவாங்க. கொட்டை தோல்ல 17% டேனின்னு சொல்லுவாங்க. அதாவது தோலை பதப்படுத்துற ஹை குவாலிட்டி டேனின் இருக்கு. இந்த புளியங்கொட்டைய அரைச்சு இதைத்தான் வந்து மாவா பயன்படுத்துறாங்க. நம்ம மேக்சிமம் இந்த மாவை எதுக்கு பயன்படுத்துறோம்னா டெக்ஸ்டைல் சைசிங்க்கும் பேப்பர் சைசிங்க்கும் பயன்படுத்துறோம், அட்டைப்பெட்டி தயாரிக்க பயன்படுத்துறோம். இதுதான் இந்தியாவிலேயே மதிப்பு கூட்டப்பட்டு விற்கப்படுகின்ற அது உச்சபட்ச வேல்யூ இந்த இது போடுறது. ஆனா இதுலதான் தங்கம் இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியல. அந்த விஷயத்த இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இந்த விளைவிக்கிறது எப்படி விளைவிக்கிறது புளியன்றத ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை முடிச்சுட்டு புளியை பயன்படுத்துற டெக்னாலஜியை பார்க்கலாங்க. இப்போ புளி இருக்கு இல்லைங்களா, புளியை வந்து கிராஃப்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு குமரேசன் சார் சொல்லும் போதும் நம்ம சிவராமன் சார் சொன்னாரு, சார் இது வந்து குட்டை புளியா இல்ல செடி புளியா அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அது மாதிரிதான். இப்போ நல்லா விளையிற மரங்கள்ல இருந்து பிளஸ் ட்ரீஸ்னு சிவராமன் சார் கூட சொன்னாருங்க. அந்த மாதிரி நல்லா விளையிற மரங்கள்ல இருந்து ஒட்டு எடுக்கணும். ஒட்டு எடுத்து கிட்டத்தட்ட 10-15 வெரைட்டியை வந்து நாங்க முதல்ல வந்து எங்களுடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துல அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல இடங்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம், இந்தியா முழுக்க இருந்து கூட எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த புளியை வச்சு என்ன பண்றோம், நாங்க முதல்ல வந்து தரமான நாற்றுக்களை உற்பத்தி பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஒட்டு கட்டுறது. ஒட்டு கட்டி தான் அந்த நாத்தை எடுக்க முடியும். அதாவது விதையில இருந்து நாத்து எடுக்க முடியாது. சில நண்பர்கள் திண்டுக்கல்ல இருந்து கூட இன்னைக்கு போன் பண்ணி கேட்டாங்க, அந்த குட்டை புளி 1.5 வருஷத்துல விளையுங்களாம்ல, அதுல இருக்க சீடு கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது சீடு மூலம் விளைக்கிறது இல்ல, ஒட்டு கட்டி வளர்க்கறது. இந்த ஒட்டு கட்டுறது பெரிய விஷயமும் இல்ல, இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இது தளத்துல வந்து நிறைய அறிவியல் விஞ்ஞானிகள் கூட இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இதுல ஒட்டு கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் இது வந்து செடியை வந்து நாங்க மல்டிப்ளை பண்றோம். பாருங்க, இந்த செடியை மரம், இது வந்து மரம் தான். இந்த மரத்தை வந்து வளைச்சு அது வெட்டி விட்டு நீல நீல கிளையாக்கி சேர்த்து ஒட்டி வச்சு எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இதுல நல்லா தெரியும். இந்த ஒரு பையில நம்ம சாதாரண விதையில இருந்து போட்ட நாத்தை வளர்த்திப்பாங்க. நாத்தை வளர்த்திக்கிட்டு அந்த தாய் மரத்துல இருந்து வளர்ச்சி கொண்டு வராங்க இல்லைங்களா, அந்த வளர்ச்சி கொண்டு வர்றத பண்ணாது இதுல ஒட்டு கட்டிடுவாங்க. அதாவது இது வந்து இந்த வெட்டி கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து ஒட்டு கட்டிடுவாங்க. கீழே இருக்கிறது சாதாரண செடி. அப்ப சாதாரண செடியுடைய மேல் பகுதியை வெட்டி விட்டுருவாங்க. அந்த நல்ல தாய் மரத்துல இருக்க மேல் பகுதி ஒட்டிக்கிடும்.
அப்புறம் வந்து நல்லா ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த தாய் மரத்துல இருந்து எடுத்து விட்டுருவாங்க. அப்ப கீழ்ப்பகுதி வந்து சாதாரண செடி, மேல் பகுதி வந்து நல்ல தாய் செடி. இதுதான் புளியில வந்து உருவாக்குற ஒரு கிராஃப்ட் தொழில்நுட்பம். எங்களுடைய தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரிய இதுல பெரிய அளவுல பண்ணி, இதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஒரு வெரைட்டி பிகேஎம் 1 கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு புளினா பிகேஎம் 1 எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப பாப்புலரான வெரைட்டி. இந்த மாதிரியான ஆராய்ச்சி 15 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய நாற்றுக்கள் உருவாக்குறோம். இந்த நாற்றுக்கள் வந்து ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒரு நாற்றுக்கள், நிறைய நாற்றுக்கள் உருவ பண்ணி இந்த மாதிரி, இதாவது கீழ்ப்பகுதி பாக்குறீங்களா, கீழ்ப்பகுதி வந்து சாதாரணது, மேல ஒட்டு கட்டினது வந்து தாய் செடி. இந்த மாதிரி வளர்க்கறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 40 இந்த மேல இருக்க செடியோட வயசு 40 வயசு. அது வந்து பூ பூக்குறது, காய் ஆக்குறது உடனே நட்ட உடனே வந்துடும். இது எல்லா செடிகளுக்கு இருக்க பயன்தான். மா, கொய்யா எல்லாமே இதே தொழில்நுட்பத்துல தான் பண்ணுவாங்க. இது ஒன்றும் புதிய தொழில்நுட்பம் கிடையாது. இந்த மாதிரி வர நாத்துக்கள் தான் தரமான நாத்துக்களா நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இந்த நாத்து உற்பத்தி வந்து எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட நாத்துக்களை தான் நாங்க வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது இல்லாம புளியில பாத்தீங்கன்னா இனிப்பு புளி இருக்கு. அந்த சதப்பகுதி இருக்கு இல்லைங்களா, சதப்பகுதி வந்து இனிப்பா இருக்கும். அது இனிப்பு புளின்னு சொல்லுவோம். இது நிறைய இந்தோனேஷியா, தாய்லாந்துல இருந்து கொண்டு வராங்க. இப்ப நம்ம பெரிய மால்ல அதை வந்து பொட்டணம் போட்டு விற்பாங்க. இது வந்து இனிப்பு புளி. அதே மாதிரி இன்னொரு புளி பாருங்க, இந்த புளி சிவப்பு புளி. சதப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, சதப்பகுதி மட்டும் சிவப்பா இருக்கும். இது எப்போ அப்படி இருக்கும்னா, காயா இருக்கும்போது மட்டும் தான் சிவப்பா இருக்கும். பழம் முத்திருச்சுன்னா இது வந்து பழவிருக்கா நம்ம சதப்பகுதி நம்ம சாதாரண தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இது சிவப்பு புளி. இந்த சிவப்புனால அதுல சாயம் எடுக்கிறாங்க. மற்றபடி இதுல ஒன்றும் சிறப்பு இல்லை. எல்லா புளிகளுக்கும் உரியதுதான். இனிப்பு புளிக்கு என்னன்னா அதுல இனிப்பு இருக்கும். அதை சாப்பிடும்போது நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதான் இந்த சாக்லேட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க. சரி சார், இத்தனை எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் என்ன ஒரு வெரைட்டி இருக்குன்னா, விதை இல்லாத புளி கூட இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா இந்த புளியில வந்து விதை இல்லை, நடுவில் ஒரு நீளம் வெறும் சதம் மட்டும்தான் இருக்கு. இது மாதிரி விதவிதமான புளிகள் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த புளியை சொல்லும் போது நம்ம நாட்டின் சொத்து. நான் பல திருப்பி சொல்றது போல, இது வந்து நம்ம நாட்டில் நேச்சுரலைஸ் ஆன ஸ்பீசிஸ். இது நம்ம நாட்டுடைய சொத்து தான். புளிய மரத்தை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். புளிய மரம் நல்லா எல்லா மண்ணிலையும் வளரும், வறட்சி தாங்கி வளரும், நல்ல ஈல்டு கொடுக்கும். ஆனா புளியை பத்தின நிறைய ப்ராப்ளமும் இருக்குன்றது அது 2வது விஷயம். அப்புறம் இப்ப நான் என்ன பண்ணேன்னா, சாதாரணமா நடாம அடர் நடவு முறையை கொண்டு வரும். அடர் நடவு முறையில நிறைய உங்களுக்கு கொய்யா மரத்துல பண்ணியிருக்காங்க, மாமரத்துல பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு இதுக்கும் சற்று பெரிய வித்தியாசம் கிடையாது. கான்செப்ட் வைஸ் ஒண்ணுதான். அதாவது நிறைய ஏரியா, ப்ரொடக்டிவ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த படர்ந்து இருக்கு இல்லையா, நீ எந்த பெரிய புளிய மரம் எடுத்தாலும் மரத்துடைய மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல மட்டும்தான் காய் இருக்கும், அடிப்பகுதியில காய் இருக்காது. அப்போ நிறைய இடத்துல வந்து காய் பிடிக்காம வேஸ்டா இருக்கும். மரத்தை பெருசா வளர்த்தா, சின்னதா வளர்த்தா சூரிய ஒளி பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் படுது இல்லைங்களா, சூரிய ஒளி எல்லா இடத்துலயும் படுறப்போ காய்ப்பு திறன் வந்து அதிகமா இருக்கும். அந்த டெக்னாலஜி தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம், புளிக்கு எடுத்துட்டு வந்தோம். என்ன அடர் நடவுனா எவ்வளவு சார் பண்ணுவீங்க? நீங்க 10 அடியில பண்ணலாம், 12 அடியில பண்ணுங்க, 15 அடியில பண்ணுங்க. 12ல இருந்து 15 அடி உகந்ததா இருக்கு. சில விவசாயிங்க 20 அடி கூட போட்டிருக்காங்க. அது அடர் நடவுன்னு சொல்ல முடியாதனாலும் வளர்ச்சி நல்லா இருக்கு. அதனால 12ல இருந்து 15 அடி, 12 அடி போடலாம், 15 அடி ரொம்ப உகந்ததா இருக்கு. விவசாயிகளுக்கு நான் போடுறதுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி செடிகளை வளர்த்தணும். இந்த மாதிரி தோப்பை நீங்க உருவாக்கும் போது இதுதான் சீரிய இடைவெளி. சீரிய இடைவெளி காமிக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வருஷத்துக்கு உள்ள கம்மியான வளர்ச்சி தான். எங்க ஆராய்ச்சி நிலையத்துல போட்டது. பெரும்பாலும் என்ன செய்யறோம்னா, ஆரம்பத்துல வளர்ச்சி நல்லா இருக்கணும்னு நாங்க எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, இந்த சொட்டு நீர். இந்த சொட்டு நீர் விட்டீங்கன்னா என்னன்னா, தண்ணி கம்மியா செலவழிக்கும். என்ன சார் இப்பதான் வறட்சின்னு சொன்னீங்க, பள்ளியில சொட்டு நீர் விடுங்கன்னா, அதாவது தண்ணி இருக்கிற இடம் வறட்சியான பகுதி, கம்மியான தண்ணி இருக்குன்னா தயவுசெய்து விடுங்க. ஏன்னா தண்ணி விட்டா மரத்துடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆரம்பத்துல 3 வருஷம் 4 வருஷம் இல்ல 5 வருஷத்துக்குள்ள மரத்தை வளர்த்தி விட்டுட்டீங்கன்னா மரத்தை மறந்துடலாம், காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, எப்பயுமே இந்த சொட்டு நீரை வந்து ஆரம்ப காலங்களுக்கு நாங்க ஒரு உகந்த தொழில்நுட்பமா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். சொட்டினுடைய பயன்பாடு உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்லை. தண்ணி ரொம்ப கம்மியா செலவழியும். நிறைய ஏரியா வந்து நம்ம கல்டிவேட் பண்ணலாம். சப்போஸ் நான் சொட்டு போட்டிருக்கேன், தண்ணியே இல்லாம போச்சு, மரம் வச்சுட்டேன், சரி புளிய மரம் சாகாது. இந்த வருஷம் மழையும் இல்லை, கிணத்துல தண்ணியும் இல்லை, புளிய மரம் சாகாது. அப்ப நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு உத்தரவாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வளர்த்த தோப்புகளை நம்ம வளர்த்துக்கலாம். அது நீங்க இடையில வந்து இட உழவு போடுற மாதிரி நம்ம கொஞ்சம் இடைவெளி போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி மேலும் புளியை பொறுத்தவரை முக்கியமானது என்னன்னா, ஒரு தாய் மரத்துல இருந்த மட்டும் எடுத்து ஒரு தோப்பு பண்ணோம்னா அது வந்து உங்களுக்கு காய்ப்பு வராது. அதாவது தன்னுடைய மகரந்தத்தை தானே சேர்த்துக்கிறாரு புளி.
அதுக்கு இங்கிலீஷ்ல வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். தன்னுடைய மகரந்தத்தை தானே ஏத்துக்கிடாது. அப்போ நல்ல பூத்து குலும்பும், ஆனா பூக்கும் காய் காய்க்கும். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா மல்டி குளோன், வேற வேற சிறந்த தாய் மரங்கள் எடுத்த நாத்தா மிக்ஸ் பண்ணி, அதாவது இப்படி ஒரு நாத்து இருக்குன்னா அதை சுத்திலும் வேற தாய் மரத்திலிருந்து எடுத்த நாத்து இருக்கும். அப்போ அயல் மகரந்த சேர்க்கை பக்கத்துல தானாவே நடக்கும். இதெல்லாம் புளி காய்க்கிறதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள். இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் ஒரே வெரைட்டியை வாங்கி நட்டீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் அதை நட்டேன் சார், கிராஃப்ட் வாங்கி நட்டேன், ஆனா காய்க்கலைங்க, பூ வருது காய்க்க மாட்டேங்குதுங்க. அதை நாங்க என்ன சொல்லணும்னா மல்டி குளோன்ஸ் சொல்லுவோம். வேற வேற சிறந்த தாய்மரங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட நாற்றுக்களை கலந்து நடணும். ஒரு செடிக்கு பக்கத்துல மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல இன்னொரு தாய் செடியில இருந்து பெறப்பட்ட மரம் தான் இருக்கணும். அப்படி சுத்தியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அயல் மகரந்த சேர்க்கை பக்கம் பக்கமாக நடந்துக்கும். மேலும் உங்களுக்கு பூச்சி தான், அதாவது நம்ம பீஸ் சொல்றோம் இல்லையா, ஹனிபி, நம்ம தேனி தான் நிறைய அயல் மகரந்த சேர்க்கைக்கு பயன்படுத்தினாலும் பக்கத்துல வந்தா காத்து மூலமே பரவிக்கிறோம். அப்ப நமக்கு அந்த மகரந்த சேர்க்கை பிரச்சனை இருக்காது. அப்போ காய் செட்டிங் ஆகிறது வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல பயன்பாடா இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. நான் சொல்லிட்டேன் ட்ரையான ஏரியா வரும்னு சொன்னேன். எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்படிதான் நம்ம தோப்பை உருவாக்கணும். இப்போ ஒடுக்கும் ஒரு தாய் இந்த செடி இருக்குன்னா இதுக்கு பக்கத்துல இருக்க வேற தாய் செடியா இருக்கும். தாய் செடியிலிருந்து பெறப்பட்ட செடியா இருக்கும். இது வேறையா இருக்கும், இது வேறையா இருக்கும், இது வேறையா இருக்கும். அப்ப ஈஸியா வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்படிதான் ஈஸியா தோப்பு உருவாக்கிடலாம். இந்த பாருங்க, நீங்க வந்து அவிரியல மாதிரியே இருக்கும். இந்தியா மாதிரி டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ரீஜன்ல இருக்கிற மரம் நிறைய வந்து டைவர்சிட்டி இருக்கும். அதாவது ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். பல்லுயிர் பெருக்கம் நிறைய இருக்கும், பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அப்ப ஜீன் காம்பினேஷன்ஸ் ஈச்சி நிறைய இருக்கும். அதெல்லாம் சயின்ஸ் பார்ட், உங்க தேவையில் இருந்தாலும் நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். அப்படி விதவிதமானதுகளை சேர்க்கும் போது கண்டிப்பான வளர்ச்சிகள் நல்லா இருக்கு, அதனுடைய தரமும் நல்லா இருக்கு. இந்த மாதிரியான இடைவெளியில இப்படி நட்டுறோம் பாத்தீங்களா. இந்த செடி ஒண்ணு, இதுல ஒரே பருவத்தில் நட்ட செடி தான். வளர்ச்சி விகிதங்கள் வேற வேறையா இருக்கும். வளர்ச்சி உங்களுக்கு வந்து காய்ப்புகள் வந்து நல்லா கிடைக்கும். இப்படி வந்து நம்ம தோப்பு இதெல்லாம் 1.5 வருஷம் ஆனது தோப்பு தான். இந்த மாதிரி தோப்பு உருவாக்கிடலாம். இது எங்க கல்லூரிலேயே இருக்கு. இப்படி ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருது. இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. நாங்க எங்களுடைய சோதனைக்காண்டி 10 அடிக்கு போட்டோம். 12 அடி 15 அடி போட்டுக்காங்க. அது இன்னுமே சிறப்பா இருக்கும், நல்லா வளர்ச்சிக்கு இருக்கும். இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா கவாத்து முறையை பயன்படுத்துறோம். முதல்ல என்ன செய்யறோம், செடியை நடுறோம். வேற வேற தாய் மரத்துல இருந்து பெறப்பட்ட செடிகளை நடுறோம். சுத்தியிலும் இந்த மாதிரி தோப்புகளை உருவாக்குறோம். ஆரம்பத்தில் நான் என்ன சொல்றேன், நல்ல ஊட்டம் கொடுத்து வளங்க, தண்ணி கொடுத்து வளங்க, அடி உரம் கொடுத்து வளங்க. என்ன அடி உரம் போடணும், என்ன குழி தோண்டணும், என்ன தாய் மரத்திலிருந்து பெறப்பட்ட செடி எடுக்கணும் வாங்க நாங்க சொல்லித்தர்றோம். எப்படி நடுற நடவு முறையை நாங்க உங்களுக்கு சொல்லித்தர்றோம். இப்படி நல்ல தண்ணி விட்டு வளங்க. ஆரம்பத்தில் தவறு கிடையாது. இப்படி நல்லா அடந்துரும். அடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா நல்லா கவாத்து பண்ணி விடணும். பல தொழில்நுட்பங்களை ஒன்று சேர்ந்துதான் இந்த ஹை டென்சிட்டி அடர் நடவு முறையை வந்து நாங்க குலுக்கி கொண்டு வந்தோம். இந்த மாதிரி கவாத்து பண்ணி விடணும். அதாவது லீடிங் ஷூட் போய் எது நல்லா விரிஞ்சு போகுதோ அதை வெட்டணும். அது ஏன் வெட்டணும் அப்படிங்கிற நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்படி வந்து நல்லா வந்துடும். நம்ம உயரத்துக்கு, நம்ம கழுத்து உயரம் அல்லது தலை உயரத்துக்கு மேக்சிமம் உங்களுக்கு 5 அடி 6 அடி அளவுக்கு வச்சுட்டு வெட்டி விட்டுறோம். எந்த உயரத்துக்கு வெட்டணும்னு நிறைய பேர் கேட்பீங்க. 5 அடி 6 அடிக்கு வந்து வளர்த்திட்டு வெட்டி விட்டுருவோம். இப்படி வெட்டிட்டீங்கன்னா இந்த தோப்பு வந்து இப்படி ஆயிடும். தோப்பு இப்படி ஆயிடுச்சுங்களா, அப்ப என்ன செய்யும், இது எப்ப வெட்டணும்ன்ற ஒரு காரணம் இருக்கு. நம்ம இப்போ பெரும்பாலும் ஜனவரியில இருந்து பூக்கிற சீசன். இப்போ கர்நாடகா எடுத்துட்டீங்கன்னா டிசம்பர்ல பூக்க ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிப்ரவரிக்கு அப்புறம் தான் பூக்க ஆரம்பிக்கும். நமக்கு காய் காய்ச்சி முடிக்கிறது மே ஜூன் வரைக்கும் போகும். மே ஜூன் காய் காய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கவாத்து முறையை பயன்படுத்தும். கவாத்து எடுத்து விட்டுறணும். மரத்துக்கு வந்து இந்த கவாத்தை வெட்டி விட்டுறணும். இப்படி கவாத்து பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மரம் வந்து நல்லா வந்து புதுசா இலைகள் வரும். நான் சொல்லி விட்டீங்களா அந்த லீடி ஷூட்ல வெட்டி விடுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி வெட்டி விட்டீங்கன்னா இந்த மாதிரி தலைச்சு. இந்த கிளையை வெட்டிட்டோம், ஒரு கிளையை வெட்டினா 10 கிளை முளைக்கும். பாருங்க எத்தனை கிளை முளைக்கும். அதுதான் முக்கியம். அந்த புதுசா வர கிளை எல்லாமே பூ புகாரும். அப்போ ஒரு கிளையில வர்ற பழத்தை விட 10 கிளையில உங்களுக்கு பழம் வரும். அப்ப செடி முழுக்க பழம் வரும். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் வந்து செடியினுடைய தலையில இருந்து தூர் பகுதி வரைக்கும் போகும். அப்ப என்ன ஆகும், நேச்சுரலாவே சயின்ஸ் படி போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளிச்சேர்க்கை நடக்கும் போது உணவு உற்பத்தி அதிகமாகுது. ப்ரொடக்டிவிட்டி, அதாவது உற்பத்தி திறனை அதிகமாகும். இந்த மாதிரி உற்பத்தி திறனை அதிகப்படுத்தணும். இடைவெளி, நடவு, அடி உரம், வளர்ச்சி. வளர்ச்சிக்கு அப்புறம் எப்பயுமே
இது சொல்லுவாங்க இல்லையா, அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் முறுக்கி வளர்க்காத விஷயம் சொன்னபடி கேட்காதுப்பாங்க எங்க ஊர்ல. அதே மாதிரிதான் புலி வந்து வெட்ட வெட்ட தலை, வெட்டி வெட்டி வளர்த்தீங்கன்னா உங்க புலி வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு. இது ரொம்ப ஈஸியான விஷயம். அப்படி நம்ம தலை உயரத்துக்கு வச்சு வெட்டிக்கிட்டு கழுத்துல வெட்டுங்க கழுத்துல வெட்டுங்க நாங்க இது லீடிங் ஷூட்ல வெட்டி விடுறீங்க. இந்த மாதிரி வந்தோம் பாத்தீங்களா, அந்த வளர்ச்சி எப்படி வந்துருது. அப்போ இதெல்லாம் புலிக்கு உரிய தன்மை சயின்டிபிக்கா அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 7 வருஷம் பண்ண ஆராய்ச்சியுடைய முடிவை மட்டும் தான் சொல்றேன். நான் பல அமர்வுல இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். நான் பண்ணி அதுக்கு வர்ற ரிசல்ட்டை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். அப்படி அதே தான் இதுலயும் சொல்றேன். இந்த மாதிரியா உங்களுக்கு வந்து கிளைகளையா புரிஞ்சு வந்துடும். நம்ம சிவராமன் சார் வந்து இப்ப ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். சார் இது குட்டப்புலி இல்ல, நெட்டப்புலி தான். நெட்டப்புலியை குட்டப்புலி ஆக்கியிருக்கோம். இந்த மாதிரி குட்டப்புலி ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டீங்கன்னா இது சாதாரண புலி தான். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைபிரிட் புலி இருக்காம்ல கொடுங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் திருப்பி திருப்பி மரங்கள்ல சொல்றது எல்லாமே நல்ல தாய் மரம், நல்ல முதிர்ச்சியான தாய் மரத்துல இருந்து நல்ல தாய் நல்ல பிள்ளை தான். அடிப்படை பாடமே நல்ல தாய் நல்ல பிள்ளை தான். அது தேக்கு மரமா இருந்தாலும் சரி, சந்தன மரமா இருந்தாலும் சரி, செம்மரமா இருந்தாலும் சரி, புளிய மரமா இருந்தாலும் சரி, வேப்ப மரமா இருந்தாலும் சரி, எந்த மரமா இருந்தாலும் நமக்கு பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாமே நல்ல தாயிலிருந்து பெறப்பட்ட பிள்ளைகளே நல்ல பிள்ளைகள். சமுதாயத்திலையும் சிறந்த பிள்ளைகள் நல்ல தாய் வந்த பிள்ளைகள் தான். இந்த மாதிரி வளர்ச்சி வந்துடும். வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா கிரியா ஊக்கி நம்ம சீக்கிரமா இதெல்லாம் எத்தனை வருஷம் சார் வரும் கேட்கலாம். நானே சில கேள்விகளை கேட்டுக்கிறேன், அப்போ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துல எல்லாம் இந்த மாதிரி வளர்ச்சி வந்துடும். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இன்னும் விவசாயிகள் இருக்க சொல்றேன், அது இன்னுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நான் வந்து எனக்கு 3 வருஷத்துல பூ வந்துச்சு, விவசாயிக்கு 1.5 வருஷத்துல பூ வந்துருச்சு. இதை கேட்டுட்டு ஒரு விவசாயி போன் பண்ணாங்க, திண்டுக்கல்ல இருந்து போன் பண்ணாங்க, 1.5 வருஷத்துல பூக்கிற காய்க்கிற மரம் இருந்தா கொடுங்க அப்படின்னு. அவங்க நேரம் எங்க டிவிக்கு போன் பண்ணிட்டாங்க. அவர் என் போன் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசுங்க, அவர் தான் அதுல ஆராய்ச்சி பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இடத்துக்கிட கண்டிப்பாக மாறப்படும். இந்த மாதிரியான வளர்ச்சியை கொண்டு வரணும். இப்படி கொண்டு வர வளர்ச்சி நல்ல வளர்ச்சியா கிடைக்கும். சரிங்களா, இப்படிதான் புளிய மரம் வந்துடும். அப்ப பாத்தீங்களா இடைவெளி நல்லா தெரியுதுங்களா. முக்கியமானது ஏன் நாங்க கவாத்து பண்றோம்னா சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நிறைய சயின்ஸ் இருக்கு. நாம அதை பேசினோம்னா உங்களுக்கு அது தேவையும் இல்லை. ஏன்னா நட்டா வரணும். வண்டி டிரைவருக்கு வந்து வண்டி எப்படி செய்யறதுன்னு தேவையில்லை, எப்படி ஓட்டுறதுன்னு தான் தெரியும் தேவை. அதே மாதிரிதான் நமக்கு சயின்ஸ் தேவையில்லை, எப்படி வளர்த்துறன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். சயின்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க இருப்போம். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்தோம். இந்த மாதிரி வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது பாருங்க. உங்க தோப்பு இப்படிதான் இருக்கும். இடைவெளி நல்லா தெரியும், மரத்துக்கு இடையில இடைவெளி தெரியும். எங்க சயின்டிஸ்ட் டாக்டர் சிவபிரகாஷ் இருக்கிறார், இவர் உயரத்துக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் பாருங்க. அப்ப நாங்க ஆராய்ச்சி பண்ணோம், இது என்னதான் இப்படி பண்ணினோம்னா என்ன பண்ணலான்ட்டு எங்களுடைய பயிர் வினையியல் துறை முனைவர் டாக்டர் பூமிநாதன் கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவது. முனையியல் துறை இவங்க எங்களுடைய பேத்தாலஜிஸ்ட் மேடம் எல்லாம் பண்ணி இதுக்கு வந்து நாங்க பூ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணோம். இந்த மாதிரி வெட்டி விட்டு நல்லா இது வந்துருச்சு இல்லைங்களா, நல்ல ஃபிளஷ் வந்துருச்சு, நல்ல புது புதுவா சூட்டு வந்துருச்சு. எப்போ வெட்டணும்னு சொன்னேன், பழம் காய்ச்சி முடிஞ்சோடனே வெட்டி விட்டுருங்க. இந்த வெட்டி விட்ட உடனேவும் பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும். எப்பயுமே நம்ம கையை வெட்டுற மாதிரி தான். வெட்டி விட்ட உடனே அதுக்கு சில அடி உரங்கள்லாம் கொடுக்கணும். அந்த தெளிவை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அந்த அடி உரங்கள்லாம் கொடுத்து நல்லா தண்ணி கொடுத்து வளங்க புதுசா வந்து வரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, புளியில நல்ல தண்ணி இருக்க நேரத்துல தண்ணி விட வேண்டிய சூழ்நிலை வரும். ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பூ எடுத்து காய் காய்க்கிறப்போ தண்ணி தேவையில்லை. அப்போ எனக்கு 6 மாசம் தண்ணி இருக்கு, 6 மாசம் தண்ணி இல்லைன்னா அருமையான பயிரா போயிடும். மழை காலங்கள்ல நல்லா ஒரு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திட்டீங்கன்னா அதுல தண்ணி ஊத்தி வளர்த்து 6 மாசம் வளர்த்தீங்கன்னா போதும். பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி விடுறது சுத்தமா நிறுத்திடணும். அப்போ காய அறுவடை பண்ணிட்டு அதை கவாத்து பண்ணிட்டு புது தழைவு வரும்போது நல்ல இடுபொருள் கொடுக்கணும், ஊட்டங்களை கொடுக்கணும். ஊட்டங்களை கொடுத்து நல்லா வளர்த்தி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்வோம்னா இந்த ஃப்ளவர் இன்டியூஸ் பண்றது. இப்ப நாங்க சில தாய்மரங்கள் எடுத்ததுக்கு வந்து பூ பூக்க வைக்கிறதுக்கு எந்த இதுவும் நம்ம தெளிக்காமலே வருது. பூ பூக்கிற தெளிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறோம். அது சில குரோத் ஹார்மோன் சொல்லுவோம். அது சில கிரியா ஊக்கிகள் இருக்கு. அந்த ஊக்கிகளை தெளிக்கும் போது பூக்கள் வர இந்த மாதிரி தெளிச்சு விட்டுருவோம். அதாவது நட்டு காய் எடுத்ததுக்கு அப்புறம் கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தளவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து புது அடிக்கணும். பூ பூக்குறதுக்கு இப்ப ஜனவரியில பூ பூக்குதுன்னா நீங்க வந்து அக்டோபர் நவம்பர் மாசத்துல வந்து இந்த கிரியா ஊக்கியை வந்து நீங்க தெளிக்கணும். இந்த மாதிரி தெளிச்சிங்கன்னா போகும். இதுக்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கிரியா ஊக்கிகளை நீங்க தெளிக்கணும். இப்படி தெளிச்ச உடனேவும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்துடும். வந்த உடனே வந்து உங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இதெல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த போட்டோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது செடி முழுக்க பூ பூத்திருக்கு. இப்படித்தான் அந்த பூ வந்துருச்சு. பூ வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து
சில இடங்கள்ல வந்து பிரச்சனை என்ன வருதுன்னா, பூ வந்ததுக்கு அப்புறம் சில தாய் மரங்கள் வந்து பெறப்பட்ட நாட்டுகள். ஏன்னா ஒவ்வொரு தாய் மரத்துடைய ஜெனட்டிக் மேப்புக்கு வேறையா இருக்கு. சில இதுல வந்து பூ அப்படியே உளுந்து போயிருது. அப்படி பூ உளுந்து போகாம இருக்கு. இந்த மாதிரி பூ வந்துருது. நல்ல பூ கிடைக்குது. நல்ல ஃபுல்லா 3 வருஷத்துலயே ஃபுல்லா பூ வந்துருது. 1.5 வருஷத்துலயே வருது. சார் நீங்க சொன்னீங்க 3 வருஷத்துல வந்துச்சு. ஆனா எனக்கு 4 வருஷமாயி வரலன்னா, உங்களுடைய தட்பவெட்ப சூழ்நிலையும் ஒரு முக்கியமான காரணம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஒரு நல்ல தகவலை மட்டும் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வராட்டி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். சில இடங்கள்ல ஏன்னா அந்த பூ பூக்கிற காய் காய்க்கிற மரங்களுடைய பண்பாடு, அது எந்த மரமா இருந்தாலும், மாங்காய் மரமா இருந்தாலும், புளிய மரமா இருந்தாலும், ஒரு வருஷம் நல்லா காய்க்கும், ஒரு வருஷம் காய்ப்பு கம்மியா தான் இருக்கும். அது கூட ஒரு பழமொழி இருக்கும், மங்குற காலத்துக்கு மாங்காய் காய்க்கும், பொங்குற காலத்துக்கு புளி காய்க்கும்பாங்க. அதாவது உங்களுக்கு எப்போ மழை அதிகமா இருக்கோ அப்போ புளியுடைய ஈல்டு ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. இது முதியோர்கள் சொன்னது. மங்குற காலம்னா எப்போ ட்ரை சீசனோ அப்போ மாங்காவுடைய விளைச்சி ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. அது மாதிரி பல வகைப்பட்ட காலநிலை மாற்றங்களும் ஒரு முக்கிய காரணம் புழு எடுக்கிறது. ஆனா 25-30 வருஷமா கூட புளி விதையிலிருந்து நட்ட புளி காய்க்காம இன்ன வரைக்கும் இருக்கு. நிறைய விவசாயிகள் எனக்கு போன் பண்ணி கேட்கறது, சார் 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, ஆனா என் புளி காய்க்கல, என்ன காரணம் சார்னு கேட்பாங்க. அதுக்கு நிறைய ஜெனட்டிக்ஸ் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதை நம்ம இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மருந்து அடிச்சு இந்த மாதிரி பூ வந்துடும். பாத்தீங்களா, கீழே இருந்தே பூ வந்துடும். எல்லா இடத்துலயும் கீழே காய் இருக்கும். நான் காமிச்சிருக்கேன். சின்ன செடிகளே வரும். சின்ன செடிகளே வந்து பூக்கள்லாம் வருது. இந்த மாதிரி ஃபுல்லா பூ வந்துடுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ணையில இந்த மாதிரி உற்பத்தி பண்ணதுல பூ இருக்கு. செடி முழுக்க பூ இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. எல்லா செடியும் பாருங்க, கீழே இருந்து இதான் தூர்ல இருந்து பாருங்க, எல்லா இடத்துலயும் பூக்கள் வந்து பூத்துருச்சு. பூ வந்துருச்சு. பூ வந்தனே இந்த பூவை சில செடிகள் நான் சொன்னீங்களா, சில தாய் மரங்கள்ல பெறப்பட்ட செடிகளுக்கு வந்து சில ஊக்கிகள் அடிக்க வேண்டியது. அந்த பூவை ரிட்டர்ன் பண்றதுக்கு, பூவை உதிராம தடுக்கிறதுக்கு சில ஊக்கிகளை வந்து அடிக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நல்லா நனைகிற மாதிரி அடிச்சுட்டா பூ விழுக மாட்டேங்குது. பூ விழுந்த உடனே இந்த மாதிரி காய்ப்பு வந்துடும். இதுதான் இந்த தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்துல நாங்க பெறப்பட்டது மிக அருமையா வந்துட்டு இருக்கு. இந்த காய் வருது. சார் இதை நீங்க மட்டும் தான் பண்ணியிருக்கிறீங்க, வேற யாரும் பண்ணியிருக்காங்களா? இதுக்கு நான் அடிக்கடி சொல்றது, என்னுடைய தொழில்நுட்பத்தை நான் மட்டும் சொல்லக்கூடாது. என்னுடைய ஸ்டேக் ஹோல்டர், என்னுடைய பயனாளி விவசாயி சொல்லணும், சார் இந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்கு சார், நீங்க இதை கொடுத்தீங்க, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, தயவுசெய்து இதை கொடுக்க, நல்லா இல்லாத கொடுக்காதீங்க, நல்லா இருக்கிறத கொடுங்கன்னு சொல்ற மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை நாங்க விவசாயிகள் நிலத்துல போட ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப 2 இடத்துல போட்டுட்டோம். ஒண்ணுல 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் தான் நட்டுருக்கணும். இங்க பாருங்க, விவசாய ஃபீல்ட்ல போட்டிருக்கோம். இது வந்து ஈரோட்டுல 1.5 வருஷம் ஆன புலி இதே தொழில்நுட்பத்தில் நட்டிருக்கிறாரு. 1.5 வருஷத்துல 2 ஏக்கர் போட்டிருக்காரு. ஈரோட்டுல ஒரு விவசாயி. அவருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். 1.5 வருஷத்துல, எனக்கு 3 வருஷத்துல பூப்புக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவர் நட்ட 1.5 வருஷத்துலயே அவருக்கு பூப்புக்க ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய சூழ்நிலை, கால சூழ்நிலை பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து நட்டு 1 வருஷம், ஒரு 7-8 மாசம் ஆன செடிங்க அவரதுல. இதுல பூ வந்துச்சு. இது போன வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. போன வருஷம் நட்டதுல 1.5 வருஷம். போன வருஷம் பூ வரும்போது அந்த செடியுடைய வயசு 1.5 வயசு. அதாவது 2019 நவம்பர்ல நட்டார்னு நினைக்கிறேன். இப்போ நான் கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு 2 வருஷம் நிறைவு பெற்றுச்சு. இது போன வருஷம் 1.5 வருஷத்துல அவர் நட்டு 1 வருஷத்துல வந்த பூ இப்படி எல்லாம் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க காய். இது என்னுடைய, நான் கூட இவ்வளவு ஈல்டு எடுக்கலாம். விவசாய நிலத்துல வந்திருக்கு. விவசாய நிலத்துல காய்ச்ச காய் தான் நான் சொல்றேன். இது எனக்கு வரல, ஆனா அவருக்கு வந்துருச்சு. சார் என்ன சார் உங்க சயின்ஸ் அப்போ இடத்துக்கிட்ட மாறுபடுமா? அப்படி கிடையாது. அதான் சொன்னீங்களா, இது வந்து பயாலஜிக்கல் சிஸ்டம். இன்னைக்கு பாருங்க, நம்ம கொரோனா என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஒரு மாதிரி தாக்குதுங்கிறாங்க, ஒரு மாதிரி கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. இது பயாலஜிக்கல் சிஸ்டத்துல சில விஷயம் நம்ம கையை மீறி இருக்கும், நிறைய விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் நான் திருப்பி திச்சிருப்பேன். இது விவசாயிகள் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட போட்டோ. அவருடைய நிலத்தில் நட்டது, அவருடைய வளர்ச்சி, அவருடைய மகசூல். இந்த மாதிரிதான் இந்த புளி வந்துருக்கு விவசாய நிலத்துல. திருப்பி சொல்றேன், இதே எனக்கு வரல, அவருக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்துருச்சு, ஃபாஸ்டா வந்துருச்சு. இப்ப இன்னைக்கு போட்டோ, நேற்று போட்டோ, அந்த போட்டோ 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காப்பு காய்ச்சி அடுத்த பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இவருக்கு வந்து சில இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, சில மரங்கள் தானாக காய்ச்சிருது. நான் முன்ன மாதிரி சொன்ன இந்த கிரியா ஊக்கிகளை தேவையில்லாமலே சில தாய் மரங்கள் காய்க்குது. சில தாய் மரங்களுக்கு அந்த கிரியா ஊக்கிகள் தேவைப்படுது.
இந்த புளிய பொறுத்தளவுல பூ பூக்குறதையும் காய்ப்பையும் பாக்குறது உண்மையிலேயே சயின்ஸ் படி ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நான் வந்து ஒரு கோடு போட்டு இதனால பூ பூக்கும் இதனால பூ பூக்கும் சொல்லவே முடியாது. அதுக்குதான் நாங்க என்ன செய்யறோம்னா தாய் மரத்துக்கு போயிடும். நல்ல தாய் மரம், நல்ல பூ பூக்கிற எடுக்கிறது, நல்ல காய்ப்பு இருக்கிற தாய் மரத்துல இருந்து வரும். ரிவர்ஸ் என்ஜினியரிங் முன்ன பின்னாடி இருந்து வந்தோம், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் நிறைய இடத்துல சிக்கலாகிற சமம். இது விவசாய ஃபீல்ட்ல 2 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு போனீங்கன்னா என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். விவசாய ஃபீல்ட்ல இதாக இருக்கு. விவசாயி அவரே எடுத்து அனுப்பின போட்டோ. காய் பாருங்க, ஸ்டெம்மில் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்களா? இந்த பிஞ்சு பாருங்க, பிஞ்சுல வர ஆரம்பிச்சு. இப்படிதான் பூ பூத்துருக்கு. பிஞ்சு வந்து பூப்புக்க ஆரம்பிக்குது, காய்ப்பு எடுக்க ஆரம்பிக்குது. காய்ப்பு காலம் இப்பதான் நமக்கு காய்ப்பு காலம். இந்த காய்ப்பு காலத்துல பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது விவசாய நிலத்துல நட்டது. விவசாயி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. ஏன்னா அவரு செல்போன் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண வேண்டான்ட்டாரு. ஏன்னா அவர் இடத்துல ஒர்க் பண்றதுனால என்னால பதில் சொல்ல முடியாது, நீங்களே பாத்துக்கங்க சார்னு சொல்லிட்டாரு. அதனால தகவலை சொல்லலாம். இப்போ சமீபமா 6/3/2021 2 மாசம் தான் ஆகுது. இப்ப பல்லடத்துல ஒரு 2 ஏக்கர் நட்டுருக்காங்க. 150 செடி நட்டுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி புளிய மரம் எல்லா இடத்துலயும் இருக்கு. பாருங்க, சுண்ணாம்பு இருக்கு, களி இருக்கு. நான் சொல்றது நம்ம நாட்டுடைய தமிழ்நாடுங்கிறது ஒரு நல்ல நிலப்பரப்பு கொண்ட ஒரு மாநிலம். இப்ப கேரளாவில் எடுத்துட்டீங்கன்னா நிலப்பரப்பு கிடையாது. நிலப்பரப்பு வந்து ஒரு சமபகுதி இருக்காது, மேடு பள்ளம் இருக்கும். பெரிய அளவுல விவசாயம் பண்ண முடியாது. அவங்களுக்கு தண்ணி இருக்கு, விவசாயம் பண்ண முடியும். நமக்கு நிலம் இருக்கும், தண்ணி இருக்காது. ஆனா குறைஞ்ச அளவு தண்ணியை வச்சுட்டு பண்ண முடியும். இதே மாதிரி மண்ணு தான் இந்த நான் காமிக்கிறேன் இல்லைங்களா, சுண்ணாம்பு கலந்த கருப்பு கலந்த மண்ணு. இப்ப நீங்க மதுரையை தாண்டி அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கேயம், திண்டுக்கல் டு கரூர் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோடு நீங்க கார்ல போனீங்கன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இந்த மாதிரி நிலங்கள் தான் இருக்கும். வறண்ட பூமிகள், குறைந்த அளவு தண்ணி இருக்கும். தண்ணி சுத்தமா இல்லைன்னு எங்கேயுமே இல்லை. அதை நான் சொன்னேன். 13.3 மில்லியன் ஹெக்டேர் நம்முடைய நிலப்பரப்பு. அதுல 4.7 மில்லியன் ஹெக்டேர் தான் நம்ம விவசாயம் பண்றோம். அதாவது 10ல் 1 பகுதி தான் நம்ம விவசாயம் பண்றோம். மிச்ச பகுதி எல்லாமே மரப்பயிருக்காக வேண்டி காத்துக்கிட்டு. நான் சொன்னது போன தடவை ரொம்ப சொன்னேன். இது ஒரு சமூக பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாத்துடைய பொறுப்பா வந்து இருந்து செயல்பட வேண்டியது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு நம்ம எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் பின்னாடி அரைஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா பேரும் சொல்றது நிறைய வாட்ஸ்அப்ல போடுவாங்க, மரத்தை வெட்டிட்டீங்க, இன்னைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் பத்தி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நிறைய இடங்களுக்கு இந்த ட்ரைலேண்ட் ஃபாரஸ்ட்ரி, இப்போ ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ட்ரைலேண்ட் ஃபாரஸ்ட்ரி வந்து பெரிய அளவுல வரணும். நீங்க இதுக்கு என்னதான் ஈடுபாடு பண்ணிட்டீங்க நீங்க பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நல்லா சொட்டு போடுறீங்க, குறைஞ்ச அளவு தண்ணி 3 வருஷத்துக்கு வளர்த்தி விடுறீங்க. தண்ணி இருந்துச்சுன்னா 6 மாசம் கட்டுங்க. 6 மாசம் நல்ல வெயில் அடிக்கும் போது எப்ப தண்ணி இல்லையோ அப்ப புளி காய்க்கும் போது தேவையில்லை. அப்ப பராமரிப்புங்கிற 3ல இருந்து 4 வருஷம் தானே. அப்படி வச்சுட்டீங்கன்னா வந்துட்டே இருக்கும் இல்லையா. இவங்க பப்பாளி கூட ஊடுபயிரா போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சாதாரண நிலங்கள்ல, கலர் நிலத்துல வரும், கருப்பு நிலத்துல வரும், செம்மண்ல வரும், சரளியில வரும், எல்லா ஆமினி பிரசன்ட்பாங்க. புளிய மரம், வேப்ப மரம்லாம் அதனுடைய சேர்ந்ததான் இந்த மரங்கள்லாம். பாருங்க, இவங்க பார்த்து 2 மாசம் தான் ஆகுது, இந்த வளர்ச்சி வந்துருச்சு. அந்த மேடத்துக்கு இப்ப எங்க பாருங்க பூ வர ஆரம்பிச்சு. இதுதான் டெக்னாலஜி. இப்படித்தான் வந்து மக்களை போய் விஷயங்கள் வந்து ரீச் ஆகணும். ரொம்ப எளிமையா மக்களை போய் ரீச் ஆகணும். இதுல முக்கிய பங்கு என்னன்னா, இதை வளர்க்குற விவசாயிகளோ மரம் வளர்ப்பவர்களோ இதை அடுத்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை. நான் சொல்லிட்டேன். இந்த புளி கொட்டையை வந்து பேசும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம எங்கதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேக்கு மரம் வந்து ஆப்பிரிக்காக்காரன் நமக்கு வளர்ப்பான், நமக்கு சந்தன மரத்தை நம்ம இருந்து கூட்டிட்டு போய் ஆஸ்திரேலியாக்காரன் வளர்ப்பான். இந்த மாதிரி நம்மளை விட்டு எல்லாமே போய்கிட்டு இருக்கோம். நம்முடைய தட்பவெப்பநிலை வந்து டிராபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க, வெப்பமண்டலம். வெப்பமண்டலத்துல பார்க்கும்போது நம்முடைய பயோடைவர்சிட்டி, நான் 15 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அமெரிக்காவில் போய் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பகுப்பை பத்தின ஒரு மாசம் ட்ரைனிங் போனேன். 22 கண்ட்ரில இருந்து ஆளுகள் வந்திருந்தாங்க. அங்க என்னை கூட்டிட்டு போனாங்க. காடு அடர்ந்து இருந்துச்சு. ஆனா அங்க 3 ஸ்பீசிஸ், அதாவது மர இனங்கள் தான் இருந்துச்சு. ரெட் ஓக், ஒயிட் ஓக், வால்நட், 3 மரம் தான். ஆனா அடர்த்தியா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாய் விரிச்சு படுக்கலாம். ஆனா நம்முடைய சாதாரணமா மிக அழிஞ்சு போன காடுன்னு இருக்க முட்புதர் காடை எடுத்துக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே போக முடியாது. அவ்வளவு வகையான செடிகள் கொடிகள் இருக்கு. ஜெனட்டிக்கலி டைவர்ஸ். நீங்க தான் பணக்காரன். நீ தான் WTO வந்ததுக்கு அப்புறம் 2 தான். அறிவு இருக்கிறவன் எதை வேணாலும் கண்டுபிடிச்சு உலகத்துல எங்க வேணாலும் விற்கலாம். நல்ல செடி கொடி மரங்கள் வச்சிருக்க, ஜீன் பூல் வச்சிருக்கவன்
அதை கன்சர்வ் பண்ணி உலகம் முழுக்க வைக்கலாம்னு சொல்லி WTO சொல்லுது. இது நம்மளுடைய சொத்து, நம்ம இதை எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு மிக மிக எளிமையான தொழில்நுட்பம். இது போய் விவசாயிக்கு சேர்ந்து இது ஏன் வரமாட்டேங்குது? வரணும், வரும் வரும், கண்டிப்பாக வரும். எனக்கு மிக ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் மனத்துக்குள் திருப்பூர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்களே, எக்ஸலண்டா. சிவராமன் மாதிரி ஒரு நல்ல பண்பாளர்கள், நாட்டுக்காக அவர்கள்லாம் வந்து தனிப்பட்ட மனிதர் கிடையாது, அவர்லாம் வந்து சமுதாயத்தின் சொத்து. இவங்க மாதிரி ஆளுங்களாம் ஒண்ணு சேரணும். இதை எடுத்துட்டு போய் பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். பெரிய லெவல் எங்கேயுமே பச்சை படைய பசேர்னு இருக்கணும். அதுல இருந்து விவசாயிக்கு வருமானம் வரணும். அதுதான் வாழ்க்கை. அதுக்குத்தான் இந்த மரம் என்ற தொழில்நுட்பம் கண்டிப்பாக வரும். எங்கெங்கெல்லாம் பயிர்கள் வராதோ, எங்கெங்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியாதோ, விவசாய பயிர்கள் செய்ய முடியாதோ, அங்க எல்லாம் கண்டிப்பாக மரங்கள் இருக்கு. மரங்கள் சார்ந்த விவசாயம் என்பது இனி வரும் காலங்களில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விவசாயமாக அமையும் என்பது மட்டுமல்லாமல், வரக்கூடிய சமுதாயத்திற்கு மரப்பயிர் மூலம் வரும் வருமானம் என்பது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதை எடுத்துட்டு போகணும். எவ்வளவு ஏரியா இருக்கு, நீங்க எங்க வேணாலும் வேஸ்ட் லேண்ட்ங்கிறீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இன்டர்வென்ஷன்ஸ் கொடுங்க. பெரிய விஷயமே இல்லை, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. பண்ணினோம்னா நாடு கிரீன் ஆகும், வருமானம். அது மட்டும் சொல்றேன், கிரீனா கண்ட மரத்தையும் நடாதாங்க, பயனுள்ள மரத்தை நடுங்க. ஒரு கூலி தொழிலாளி முதற்கொண்டு, ஒரு விவசாயி முதற்கொண்டு, மரம் நடுறவங்க முதற்கொண்டு, சிவராமன் மாதிரி ப்ரொமோட் பண்றவங்களுக்கு முதற்கொண்டு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி, ஒரு வருமானம் வாங்கி கொடுக்குற மாதிரி அமைஞ்சுன்னா வெகு சிறப்பாக அமையும். அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி சார், இப்ப புலி வளர்க்குறது, ஏன்னா ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். எங்க போய் பார்த்தாலும் சிவராமன் சார் நல்லா தெரியும், ஸ்கேல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்பாங்க. ஒரு மினிமமா நீ எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு குவான்டிட்டி வேணும். அப்ப எவ்வளவுதான் பேசினாலும் என்னுடைய ஒரே ஆசை என்ன தெரியுங்களா, இந்தியாவில் விளையிற எல்லா புலியும் ஜார்க்கண்ட் வரைக்கும் புலி வளருது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, ஒரிசா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் அங்கு வரைக்கும் வளருது. மகாராஷ்டிரா வளருது. இந்த எல்லா புளியும் இங்க வருது. எல்லா புளியும் தமிழ்நாடு தான் வருது ப்ராசஸிங். இப்ப அந்த பவுடரை பட்டி மட்டும் பார்த்துருவோம். அந்த நம்ம விதை எடுக்கிறோம் இல்லைங்களா, விதையை எடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு மூலையில அடைச்சி வச்சுருவோம். முதல்ல 2 பூச்சி அதை கடிச்சு காலி பண்ணுவோம். நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஓட்டை விழுந்திருக்கும், பூச்சி கடிச்சிடும். சரிங்களா, இந்த வருங்க பூச்சி கடிச்சு இந்த மாதிரி இந்த கூடு கட்டி வச்சிடும். கூடு கட்டி வச்சா இப்படித்தான் இருக்கும். இது எதுக்குமே ஆகாது. அந்த உள்ளுக்குள்ள இருக்க சட்ட பூரம் சாப்பிட்டுரும். புளி சாப்பிட்டு இப்படி ஆயிரும். நம்ம இந்தியாவில் விளையிற புளியில வர்ற கொட்டை கிட்டத்தட்ட 70% இது மாதிரி அழிக்கப்படும். விவசாயிக்கு எந்த பயன் இல்லாம போயிடும். அதே பாத்தீங்களா, இது ஒரு பூச்சி. இந்த பூச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு இது எதுக்குமே ஆகாது சார். அப்போ இந்த புளிய கொட்டையை என்ன சார் பண்றது? நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த புளிய கொட்டை இருக்கு இல்லைங்களா, புளியங்கொட்டையில தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளும் அந்த புளியங்கொட்டையில இருந்து ஒரு கம் எடுக்கிறாங்கன்னு சொன்னீங்களா, பிசின் எடுக்கிறாங்க. பிசின் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது திக்கனிங் ஏஜென்ட். ஒரு 2 பொருள். இப்ப நீங்க ஜாம் பண்றீங்கன்னா பழத்தை அரைச்சு அது கூட ஒரு திக்கனிங் ஏஜென்ட் பண்ணதே கட்டியாகும், இல்லாட்டி குளக்குளன்னு இருக்கும். ஐஸ்கிரீம் எடுத்துக்கங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, எப்படி கட்டியாகுது? புளியில இருந்து எடுக்கப்படுற கம் வந்து ஸ்லோ செட்டிங் கம்ங்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீம் மாதிரி பால் ப்ராடக்ட் ஐஸ்கிரீம்ல எல்லாம் ஸ்லோ செட்டிங் கம் தான் நம்பர் 1. இதுல என்ன பண்றாங்க, இது நாள் வரைக்கும் உலகம் முழுக்க ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி தான் அந்த கம்மை பிரிக்கிறாங்க. முதல் முறையா நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், எங்க ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியின் மூலம் நாங்க கெமிக்கலே இல்லாம நான் கெமிக்கல் மெத்தட்ல இந்த கம் எடுத்திருக்கோம். இப்போ உலகம் முழு ஒரு வாண்டட் இருக்கு. நீங்க என்ன சார் அந்த பல்ப்புன்னு சொல்றோம்ல, அந்த விதை இல்லாம நம்ம யூஸ் பண்ற புளி, அதை பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. அதனுடைய பயன்பாடு இன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதோடைய ஹையஸ்ட் என்ன செய்யறாங்க, நீங்க ஃபிளைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வாமிட் வராம இருக்கிறதுக்கு புளி சாக்லேட் பண்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த புளியில இருந்து பல்ப்பை வந்து பண்ணி பாக்கெட் பண்ணி சாலாடு போடுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அந்த சதை பகுதியை பயன்படுத்துறதுக்கு தொழில்நுட்பம் ஏற்கனவே இருக்கு. அதனால நான் அதை பத்தி அதிகமா பேசவில்லை. அந்த சதை பகுதி இல்லாம கொட்டை மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமான வேல்யூ. அந்த கொட்டையை பத்தி நம்ம யாருமே ஆராய்ச்சி பண்ணி யாருமே நினைச்சு பார்க்கலாம். கடிச்சு எல்லாருமே நாங்க ஆராய்ச்சி பண்ணும்போது எங்களுடைய சக விஞ்ஞானிகளே சொன்னாங்க, கடிச்சு துப்புறதுல போய் என்னத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணி என்னத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மதிப்புமிக்க பொருளாக விளங்க போறது அந்த புளியங்கொட்டையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பிசின், இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா கம்னு சொல்லுவாங்க. அந்த தொழில்நுட்பத்தை நாங்க டெவலப் பண்ணிட்டோம். அதை வச்சுதான் ஜப்பான்லயும் சைனாவிலையும் கெமிக்கல் மூலமா அந்த கம்மை எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க.
அந்த கம்மை தான் நம்ம 35% இம்போர்ட் டியூட்டில இம்போர்ட் பண்றோம். ஹை எண்ட் ப்ராடக்ட், ஹை எண்ட் ஃபுட் ப்ராடக்ட், சூயிங் கம், ஐஸ்கிரீம், ஜாம், ஜெல்லி, நிறைய விஷயம் இருக்கு. இது ரொம்ப ஹை எண்ட்னா செராமிக். நீங்க பல்லுக்கு கேப் போறீங்களா, செராமிக்னு சொல்லுவாங்க. செராமிக் 2 தூளை வந்து பைண்ட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர்ல சிலிக்கா மெட்டீரியல பைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஹை எண்ட் இவ்வளவு நம்ம ஊர்ல விளைஞ்ச பொருள். நீங்கள் நானும் சொந்தக்காரன், அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. இதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விரும்புறது இல்லை. நம்முடைய இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமலே எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சாதாரண ஒரு வேஸ்ட்லன்னு சொல்லக்கூடிய தரிசு நிலத்துல வளரக்கூடிய மரம் எவ்வளவு பெரிய பயனை கொடுக்கறதுக்கு நமக்கு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இதுதான் முக்கியத்துவம், இதுதான் முக்கியத்துவம். நான் சொல்ற மாதிரி மரப்பயிர்ன்றது பணப்பயிர் ஆகணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுல வெளியில வரும். இன்னைக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புலி விளைச்சல நம்பர் 1 மாநிலமா இருக்கணும். அதுதான் தொழில்நுட்ப தெரியுது. நம்ம கண்டிப்பா நம்முடைய அரசாங்கத்துக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு ரொம்ப அதிகமான ஆர்வத்தோட இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபுட்ல இருந்து எடுக்கிற எல்லா ப்ராடக்டும் நம்ம பேப்பர் சைசிங்க்கு, டெக்ஸ்டைல் சைசிங் யூஸ் பண்ணோம். அதை விட பல மடங்கான பயன் இருக்கு அப்படின்றதான் இந்த தகவல். ஏன்னா நான் புளியை வரவழைச்சிட்டு எங்க விற்கிறது? இன்னைக்கு பல்ப்புக்கு நிறைய, அந்த சதப்பதிக்கு நிறைய வேலி இருக்கு, சீடுக்கு இன்னும் வரல. அதுக்கு தான் இந்த ஆராய்ச்சி. இது எடுத்தீங்களா, இதுதான் இந்த பவுடர். நம்ம மைதா மாவு மாதிரி இருக்கும், சரிங்களா? நீங்க மேல இருக்கு இல்லையா, மேல இருக்க தொலியோட அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த தொலி எல்லாத்தையும் எடுத்துட்டு, ஏன்னா அதுல டேனின் இருக்கு. டேனின் வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படாது. அது வந்து நமக்கு இன்டைஜேஷன், அதாவது நம்முடைய செரிமான கோளாறு. அதனால இந்த பொடி பவுடரை மட்டும் எடுத்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்ட் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நான் சயின்ஸை பத்தி இங்க உங்களுக்கு பேச விரும்பல. ஏன்னா எங்களுடைய 7 வருட உழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு 2 மணி நேரத்துல ஷேர் பண்ண, அதான் உண்மைன்னா அதுதான். இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த மாவை எடுத்து, ஏன்னா இதுதான் எங்க பல்கலைக்கழக துணைவேந்தர் அவங்களுடைய சீரிய அனுமதியில கம் எடுக்கிற டெக்னாலஜியை வந்து பேட்டன் பண்றதுக்கு எங்க யூனிவர்சிட்டி லெவலில் அப்ரூவல் கொடுத்து நாங்க இப்ப பேட்டன்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் அப்ளை பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 7 வருட உழைப்பு இன்றைக்கு ஒரு பலமாக வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கூட இருக்கு. இன்னைக்கு இந்த தருணத்துல பல்கலைக்கழகத்து ஒரு பெரிய ஒரு பேர்னு கூட சொல்லுவேன், நான் ஒரு பெரிய மதிப்புன்னு கூட சொல்லுவேன். இது வந்துருச்சு இன்னைக்கு இதை வந்து எடுத்துட்டு போய் நாங்க பேட்டன் பண்ண போறோம். அப்போ டேமரின் கம் இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய அளவுல வரப்போகுது. ஏன்னா சார் எங்க நிறைய மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் நான் உங்களுக்கு சொல்றேன், இது எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுன்னு நான் சொல்றேன். நாங்களே சில ஆராய்ச்சி பண்ணோம். இது மைதா மாவுல நம்ம புளியங்கொட்டை மாவு நாங்களே பண்ணோம். அருமையான உங்களுக்கு பிஸ்கட்டு, கேக்கெல்லாம் பண்ண முடிஞ்சது. திக்கனிங் ஏஜென்ட் நான் சொல்றேன், இதெல்லாம் என்னைய பொறுத்தவரை ரொம்ப லோ எண்ட் ப்ராடக்ட், ரொம்ப லோ எண்ட் ப்ராடக்ட். எங்களுடைய அந்த ராஞ்சில் இருக்க சென்டருக்காரங்க சொன்னாங்க, ப்ரோ சார் இதெல்லாம் பண்ண வேண்டாம், நம்ம ரொம்ப ஹையஸ்ட் ப்ராடக்ட், நம்ம விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் தரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி பண்ணுவோம். இதெல்லாம் அதெல்லாம் இருந்து பெறப்பட்ட பிஸ்கட்டு பவுடரும். இதை வந்து நாங்க 2019 சாப்போலஸ் பிரேசில்ல வந்து வேர்ல்டு இஃப்ரோ காங்கிரஸ், ஃபாரஸ்ட்ரி காங்கிரஸ் நடந்தது. அதுல பிரசன்ட் பண்ணேன். அதாவது வாய்மொழி 2 பிரசன்டேஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய ஆராய்ச்சி ரொம்ப மதிப்பு மிக்கப்பட்டதா இருந்துச்சுன்னா நீங்க அங்க உங்களுக்கு பிரசன்டேஷனுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது பேரு ஓரல் பிரசன்டேஷன். 2 ஆராய்ச்சி கட்டுரை இருக்கு. 2 ஆராய்ச்சி கட்டுலையும் ஓரல் பிரசன்டேஷனுக்கு அப்ரூவ் பண்ணாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு ஆத்தருக்கு 2 ஓரல் பிரசன்டேஷன் பண்ணவே விட மாட்டாங்க. இல்லாட்டி ஒரு போஸ்டர் அடிச்சு அதுல வந்து வச்சிடணும். அதுல வந்து விருப்பப்பட்டவங்க அதை வந்து எடுத்து பார்ப்பாங்க. அதுதான் நடக்கிறது. இதுல நாங்க வந்து இஃப்ரோ காங்கிரஸ்ல இதை வந்து பெர்மிட் பண்ணாங்க. 2 ஆராய்ச்சி கட்டுரைகளை எங்களை சபிக்க முடியும். இது எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை நாங்க கொடுத்தது. இதெல்லாம் எங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரை. இந்த கம்மை பத்தினது. கம்மை பத்தி அது பேட்டன்ட்ல இருக்கிறதுனால ரொம்ப தெளிவா கூட நான் அதை பண்ண விரும்பல. சார் இதெல்லாம் எங்க கொண்டு போறீங்க, இதெல்லாம் எப்படி எடுத்து நம்ம அடுத்து கொண்டு போறோம்? பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை புளிய மரம் இயற்கையாவே 2 ஹப்புக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து கிருஷ்ணகிரி தர்மம், இந்த நார்தன் நீர்நிலையில வளர்றப்பறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஹப்பு தான் நம்பர் 1 ஹப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் திண்டுக்கல், இந்த சதன்ல விளையிறது இல்லைங்களா, எல்லா புளியும் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி வந்து திண்டுக்கல்ல இருக்கு. திண்டுக்கல்லும் கிருஷ்ணகிரி தர்மபுரி நம்பர் 1 கிருஷ்ணகிரி தர்மபுரி அண்ட் திண்டுக்கல் இஸ் நம்பர் 2. இதுதான் ஹப், ட்ரேடு ஹப்பும்பாங்க இந்த புளிக்கு. இங்கதான் எல்லாமே இந்த புளியை பத்தி நடக்குது. இதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து புளி ப்ராசஸிங் சென்டருக்கு வந்து இங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கொண்டு போறது பாத்தீங்கன்னா, இந்த புளி ப்ராசஸிங் சென்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பாப்பாரப்பட்டியில ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கோபால்பட்டியிலே பண்ண போறாங்க. இது என்ன பண்றேன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட்டு பண்ணையம்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், இந்த கூட்டு உற்பத்தி, விவசாய உற்பத்தி குழுக்கள் மூலம் பெறப்படுறத வந்து இவங்க தான் இந்த பிரைமரி ப்ராசஸிங் சென்டர் கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கறத ஆப்ரேட் பண்றாங்க. இந்த பிரைமரி ப்ராசஸிங் சென்டர்ல என்ன செய்வாங்க, தோல் எடுப்பாங்க,
கொட்டையை எடுப்பாங்க, புளியை பேக் பண்ணுவாங்க. அதை நான் காமிக்கிறேன். அது விற்பாங்க. இப்ப இதோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போறேன். இப்ப நம்ம தமிழ்நாடு மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இப்ப கொடுக்கறது என்னன்னா ப்ராசஸிங். நம்முடைய விளைவிக்கப்படுற உணவுப் பொருட்கள் இல்லைங்களா, அதை பூராத்தையும் ப்ராசஸ் பண்ணி வெளியூர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு தான். ஏன்னா நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு நம்முடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா ப்ராசஸிங் அதிகப்படுத்தணும். அதுக்கு மிக அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதற்காக வேண்டி நிறைய நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இவங்க எல்லாமே இன்னைக்கு அதிகமாக பேசப்படும், அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் துறைங்கிறது ஃபுட் ப்ராசஸிங் தான். அது ப்ராசஸிங் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம விளைவிச்ச பொருளை ப்ராசஸிங், அதாவது பதப்படுத்துறதுக்கு தான் பண்றாங்க. அதுல ஒண்ணு புலி வந்து உட்காரும். கண்டிப்பா நம்ம தொழில்நுட்பத்தை கொடுத்தோம்னா கவர்மெண்ட் மூலம், விவசாயிகள் மூலம் ஆர்கனைஸ் பண்ணி, இதெல்லாம் குழுக்கள் வந்து தமிழ்நாடு அரசு விவசாயத்துறையே பண்றாங்க. இந்த குழுக்கள் மூலமே அட்ரஸ் பண்ண முடியும். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவசாய குழுக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல விளையில புலியில 40% காட்டுக்குள்ள இருந்து இருக்கு. காட்டுக்குள்ள இருந்து யார் எடுக்கிறான்? காட்டுக்குள்ள இருந்து நம்முடைய ட்ரைபல், அதாவது நம்முடைய பழங்குடியினர் தான் அதை எடுக்கிறாங்க. அவங்க மூலம் அவங்களுக்கு குழுக்கள் ஏற்படுத்தி அவங்க எடுத்துட்டு வந்து விற்கிறாங்க. இது எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ற, அதாவது ஒண்ணு சேர்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. இது மட்டும் இல்லாம புளி அதிக அளவுல விளைவிக்கும் போது புளி மார்க்கெட்டுங்கிறது பெரிய அளவுல வரப்போகுது. இது நான் வந்து திருப்பி சொல்றேன், நம்ம நாட்டு பொருளை நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ண வேண்டியது, நம்ம கொண்டு போய் இதை வெளியில சந்தையில விற்கணும். உலகம் முழுக்க ஒரு தமிழ்நாட்டுக்காரர் எடுத்துட்டு போய் விற்கணும். அப்படி வர்ற சூழ்நிலையில இந்த நான் அதிகமாக நேசிக்கப்படுகிற விவசாயிகள்ன்றாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நேரடியான ஒரு சந்தை வாய்ப்பு. அப்போ பொருட்களுடைய சந்தை வாய்ப்பு நல்லா கிடைக்கும். ப்ராசஸிங் பண்ணிவாங்க, விவசாயிகளே ப்ராசஸிங் பண்ணலாம், இல்ல யாராவது இண்டஸ்ட்ரிக்காரங்க ப்ராசஸிங் பண்ணலாம். இது எல்லாம் ஒரு தளத்தை கொண்டு வர்றதுக்கு, ஒரு பைபேக் அரேஞ்ச்மெண்டோட ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையுமே நிறைய ஒரு பிசினஸ் மாடல் டெவலப் பண்றாங்க. நாங்க பிசினஸ் சென்டர்ஸ் வச்சிருக்கிறோம். ஏன்னா வேல்யூ செயின் மாடல் டெவலப் பண்றோம், ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணி கொடுக்கும் போது இண்டஸ்ட்ரி வந்து உள்ள வரும். இது கம் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வரும், இது மார்க்கெட்டுக்கு போகும். ஒரு ப்ரொடியூசர்ல இருந்து ஒரு ஃபைனல் எக்ஸ்போர்ட்டர் வரைக்கும் ஒரே தளத்துல வந்து ஆப்ரேட் ஆகும். அப்படி ஆப்ரேட் ஆகும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட், இந்த புளி மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கு. ஏன்னா புளியில மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா வால்யூம் கிடைக்குது. இந்த வால்யூம் கிடைக்கிறத நம்ம ப்ராசஸ் பண்ணி வெளியில எடுத்துட்டு போகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி எடுத்துட்டு போறப்போ நமக்கு வந்து மிக அருமையான தொழில்நுட்பம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்படித்தான் நம்ம வந்து ஒன்னு இன்டெகிரேட் பண்ணணும். அதாவது பேக்வர்ட் லிங்கேஜஸ் உற்பத்தி பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், ப்ராசஸ்ல ஹை எண்ட் ப்ராடக்ட் எடுக்கணும், அதை வந்து உலகம் முழுக்க விற்கணும், இந்தியாவிலேயும் விற்கணும். அப்படி விற்கும் போது ஒரு தன்னிறைவான ஒரு சூழ்நிலை ஏற்படும். விவசாயிகளுக்கு வந்து இடைத்தரகர்களுடைய ஈடுபாடு இல்லாம நேரடியாக அவங்க ப்ராடக்டை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது மரப்பயிருக்கு மிக மிக உயர்ந்தது. புளி வந்து அதுக்கு ஒரு கண்டிப்பான முன்னுதாரணமாக அமைய போகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால புளி நடுறவங்க தயவுசெய்து புளி நடுங்கன்னு நான் சொல்லுவேன். நான் எங்க நிலம் தரிசு நிலம் இருக்கோ, நிலங்கள்லாம் வந்து பயன்படாம இருக்கோ, நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, சார் 10 வருஷம் ஒரு நண்பர் திருச்சியிலிருந்து போன் பண்ணாரு, எனது கலர் நிலங்க pH 8.9 இருக்கு, என்ன பண்ணலான்னு. புளி நடுங்க சார், புளி 10 ஏக்கர் நடுறேன். இது எல்லாமே விளைவிக்கிறதோடு நிறுத்தக்கூடாது சார், இதெல்லாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நான் ஏற்கனவே போனதே சொல்லிட்டேன், ஒரு சந்தை மதிப்புன்றது ஒண்ணு மிக பெரிய அளவுல பேசப்படணும். நம்ம வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப்ல வந்து நிறைய கையை சுட்டுக்கிட்டோம். தக்காளி அது இன்னுமே தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பிரச்சனை மரப்பயிர்களுக்கு வராத அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஓரியன்டட், அதான் நான் ஏற்கனவே போனதையும் சொன்னேன். நம்ம ஒரு ஃபார்மர்ஸ் ஃபோரம், ஒரு நல்ல தகவல் இந்த குழுக்கு சொல்றேன், இந்த அமர்வுக்கு சொல்றேன். நேற்று அந்த போன அமர்வுல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மெட்ராஸ் பேஸ் ஒரு தொழிலதிபர் என்னை கூப்பிட்டாரு, சார் அந்த செம்மரத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போலாங்க, நான் வந்து தொழில் பண்றேன், நான் வேற தொழில் பண்றேன், இதுல எனக்கு ஈடுபாடு காமிக்கிறேன், நான் வந்து வெளிநாடு கொண்டு போய் விற்கிற அளவுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கலான் இருக்கிறேன், இதுக்காக ஒரு இன்டகிரேட் பண்ணுங்க, அந்த ஃபார்மர்ஸ் போறத நீங்க வந்து ஆரம்பிங்க, அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா ஈவன் பொருளாதார உதவியே பண்றேன். அவர் என்னுடைய நெடுங்கால நண்பரும் கூட ரொம்ப ஆர்வமா சொன்னார். ஏன் சொல்றேன்னா, நான் ஆரம்பத்திலிருந்து திருப்பி சொல்றது என்னன்னா, என்னுடைய நெடுநாள் மன அழுத்தம் கூட சொல்லுவேன், நான் எல்லா தகவலையும் விதைச்சு விடுறேன்.
நிறைய தகவல்கள் இருக்கு. இது எதுவுமே சாத்தியம் இல்லாத தகவலே கிடையாது. நான் உங்களுக்கு சொன்னது, யாராவது ஒருத்தர் ஒரு தகவல் வந்து இது பாசிபிள் இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னுடைய தொழில்நுட்பத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். எல்லாமே விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய தொழில்நுட்பம், ஈஸியா யூஸ் பண்ணக்கூடியது. சிவராமன் சாரே வந்து ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இவ்வளவுதான், இதை எடுத்துட்டு போகணும். இது கரெக்டா எடுத்துட்டு போய் ஒரு மார்க்கெட் லிங்கேஜஸோட கொண்டு போனா கவர்மெண்ட் அதிக லெவலில் சப்போர்ட் பண்றாங்க. நபார்டு ரொம்ப கம்மியான லெவலுக்கு வந்து பினான்ஸ் கொடுக்குறாங்க. ப்ராசஸிங்க்கு மிகப்பெரிய அளவுல வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இதுதான் சார் இன்னைக்கு நமக்கு தேவைப்பட வேண்டியது. மர விளைச்சலை மட்டும் இல்லாம மரத்தினுடைய சந்தை என்ற விஷயத்தையும் கூடவே எடுத்துட்டு போகணும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய என்னுடைய வேண்டுகோள்னு கூட சொல்லுவேன். என்னுடைய ரிக்வஸ்டா கூட நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதை வந்து நீங்க கண்டிப்பாக எடுத்துட்டு போறோம். எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். நாங்களும் வரோம். எங்க வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி உண்மையிலேயே வந்து நான் வந்து வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய 2வது பிறந்த இடம் எங்களுடைய கோயில் என்கிறது எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த அளவுக்கு எங்களை கொண்டுட்டு போய் விடுறது எங்களுடைய கல்லூரி தான். அதுல இருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது பாருங்க, புளி ஸ்டோர் பண்றது பாப்பாரப்பட்டியில 6 கோடி ரூபாய்க்கு இந்த ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. இதுல வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. இதுல யாரு இதை ஆப்ரேட் பண்ண போறாங்கன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன். அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு குழுல மட்டும் 5000 விவசாயிகள் வந்து இணைகிறாங்க. இந்த ஒரு ஃபெசிலிட்டிக்காக வேண்டி இது மாதிரி 3 ஃபெசிலிட்டி கவர்மெண்ட்ல கிரியேட் பண்றாங்க. திண்டுக்கல்ல 1, பாப்பாரப்பேட்டில 1, இன்னொன்னு வந்து கோபால்பேட்டையில் பண்ண போறாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இதுதான் கவர்மெண்டுடைய விஷன். அப்ப நம்ம ஒண்ணு எடுத்துட்டு போகும்போது திருப்பி ஒரே விஷயத்த சொல்ல விரும்புறேன். மரப்பயிர்னு அது புளியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, மரப்பயிரோட சேர்ந்து அந்த மார்க்கெட்டை அப்படியே தூக்கிட்டு போகும். அப்படி தூக்கிட்டு போகும்போது மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாடை பொறுத்தவரை மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா இந்தியாவிலே நம்பர் 1 கல்லூரின்னு சொன்னா வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். இது நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு பார்த்தேன். ஐசிஆர்ல ஆல் இந்தியாவில் என்ட்ரன்ஸ்ல எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறோம் எப்பயுமே மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் காலேஜ் தான் சேருவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுல சொல்றேன், தொழில்நுட்பம் இருக்கு. வெகு விரைவில் இன்னும் ஒரு 5 வருஷமா 10 வருஷம் சிவராமன் மாதிரி சார் நல்ல உள்ளங்கள் இருக்கிற போது ரொம்ப தொலைவில் இல்லை, எல்லா விஷயங்களும் பக்கத்திலேயே இருக்கு. எல்லாமே எடுத்துட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போய். இது என்ன நமக்கு ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எந்தவித மாற்ற கருத்து இல்லை. இதுல வந்து நான் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறேன், ரொம்ப ஆணித்தரமான நம்பிக்கையில இருக்கிறேன்றதுல நான் உறுதியாவே சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த விவசாயிகள் ப்ராசஸ் பண்றாங்க, இந்த மெஷின்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முதலாளியும் விவசாயி தான், தொழிலாளியும் விவசாயி தான், மார்க்கெட்டர் விவசாயி தான். இந்த பாருங்க, இந்த மிஷின்ஸ்ல அந்த தோல் உரிக்கிறது, கொட்டை எடுக்கிறது, பேக் பண்றது எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம புளியங்கொட்டை கம்மையும் சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அதுல என்னன்னா நமக்கு அடுத்து இந்தோனேஷியா தான். இப்போ இந்தோனேஷியா தான் வந்து நம்மளோட கம்மியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை சேலஞ்சு. திருப்பூர் மாதிரி தொழில் நகரத்தில் தெரியும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பத்தி. நம்ம தான் ப்ரொடக்ஷன்ல ஜாஸ்தி. இந்த ப்ரொடக்ஷனை வச்சுட்டு வேர்ல்டுல எவனை வேணாலும் நம்ம சேலஞ்ச் பண்ண புளியை பொறுத்தளவுல. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புளி வந்து கொட்டை எடுக்கிற மிஷின், அப்புறம் அந்த புளியை பேக் பண்ற மிஷின். இந்த பாருங்க, இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துறாங்க. இது விவசாயிகளே பண்றாங்க. இது மட்டும் இல்ல, நான் என்ன பண்றேன்னா ட்ரைபல்ஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நிறைய ட்ரைபல் ப்ரோக்ராம். ஜவாதி ஹில்ஸ்ல வந்து ட்ரைபல் குழு இருக்கு. இவங்க புளி ப்ராசஸ், இவங்க எல்லாம் வந்து அந்த ட்ரைபல் குழுல இருக்கிறவங்க. இதுல அதுல இருந்து புறப்பட்டது. சரிங்களா? இப்படித்தான் வந்து உருவாகி இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல வருங்காலங்களில் புளி வரப்போகிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புளி ப்ராடக்ட், புளியில வந்து எப்படி உற்பத்தி பண்றது, புளியை எப்படி ப்ராசஸ் பண்றது, எப்படி மார்க்கெட் பண்றது, இது 3மே ஒரு கம்ப்ளீட் செயின் எங்கிட்ட இருக்கு. நான் டெவலப் பண்ணி வச்சேன். இதுல யாரு வேணாலும் இணைஞ்சிக்கலாம். நிறைய பேர் ஒரு சமதளத்துக்கு கொண்டு வந்து இதுல நிறைய பேர் இணைச்சிக்கலாம். நிறைய பேர் இணைக்கிறப்போ இது ஒரு மிகப்பெரிய இடமா வரும். எல்லாத்துக்கும் மேல நம்முடைய நாடு வந்து பசுமை அடையும். அந்த மினிமம் கேரண்டியை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். ஒரு ஸ்பீசிஸ்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலகத்தை ஆட்டுறது சாப்பாடு கொடுக்குற 3 ஸ்பீசிஸ், வீட்டு, ஓட்டு, ரைஸ். இது 3 கிராப் தான். லட்சக்கணக்கில் செடிகள் இருக்கு. 3 கிராப் தான் வந்து என்டையர் உலகத்துக்கே வந்து சாப்பாடு கொடுக்கும். அது மாதிரி சில மரங்கள் பெரிய அளவுல வரப்போகுது, பெரிய அளவுல கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்தியாவை தவிர எவனுமே கொண்டு வர முடியாது. புளியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா சவன் தமிழ்நாடுல கொண்டு வரவே முடியும். அதுல லீடு பிளேயரே தமிழ்நாடு தான். இந்திய அரசாங்கம் வேளாண் ஆராய்ச்சி கழகமே புளியை பத்தி ஆராய்ச்சி பண்ண சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க என்னத்தையும் தேடி வந்து கொடுத்தாங்க. இதுல மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமா வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்துக்களை தெளிப்போம், நல்ல விஷயமா வரும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை.